ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா வீட்டு பக்கமா சேரன் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. மனசெல்லாம் கார்த்திகா பத்தி ஒரே கவலை. கார்த்திகா வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்க கார்த்திகா வீட்டு வாசல்ல பார்த்தா ஒரே கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்ததுமே சேரன் மனசு அப்படியே பதறுது. என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு கூட்டம்? அண்ணே அண்ணே என்னென்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, தெரியலப்பா, அந்த கொடுமையை நீயே உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லவும் பதறி அடிச்சு பார்த்தா சேரன் உள்ள போய் பாக்குறாரு. இங்க கார்த்திகாவுடைய அம்மா அப்பா எல்லாரும் தலையில அடிச்சு அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்திகா அத்தை என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லி சேரன் உள்ள வர, சேரா சேரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாந்து கார்த்திகாவுடைய அம்மா சேரனை கட்டி பிடிச்சு அழுக. இங்க கார்த்திகா பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அநியாயமா உன் வாழ்க்கை போயிருச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மாவும் சொல்ல, அத்தை என்னத்தாச்சு, கார்த்திகா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கு, மாமா என்ன மாமா ஆச்சு, பெரியப்பா நீங்களாவது சொல்லுங்களேன், அத்தை என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் பதறி கேட்க, அப்பதான் கார்த்திகா அம்மா, கார்த்திகாவுடைய புருஷன் போய் சேர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அம்மா சொல்ல, என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் அதிர்ச்சியோட கேட்கிறாரு. ஆமாப்பா, கத்தார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஏதோ நடந்து போச்சு. அங்கே ஏதோ ஒரு விபத்தில் ஆகி அவருடைய உயிர் போயிருச்சுப்பா. எங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் செய்தி வந்துச்சு, இவளுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்சு சேரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா சேரனை கட்டி பிடிச்சு அழுக. இங்க கார்த்திகா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சேரனுக்கு கார்த்திகா கிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. கார்த்திகா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அவரு என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துக்கிறவான்னு தான் நினைச்சேன் மாமா, ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கதறி அழுதுகிட்டு இருக்கு. சேரன் யாருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே போட்டுட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துடுறாரு. அப்படியே சேரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து உட்காந்து சேரன் கதறி கதறி அழுகிறாரு. இங்க சேரன் அழுகிறத பார்த்ததுமே வெளியில நடேசன் உட்கார்ந்து இருக்கவரு, டேய் என்னடாச்சு, டேய் சேரா ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, உள்ள இருந்து அப்பதான் நிலா, சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் வராங்க. என்னன்னு என்னாச்சு, அண்ணே அண்ணே ஏனே அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அப்பதான் சேரன், கார்த்திகா இருக்குல்லப்பா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமா கார்த்திகாக்கு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, கார்த்திகாவுடைய வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, கார்த்திகாவுடைய வீட்டுக்காரு தவறிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இங்க நிலா, சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, ஆமாடா இன்னைக்கு காலையில கார்த்திகா வீட்டு பக்கமா தான் சைட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டதுல கார்த்திகா வீட்டுக்காரு வெளிநாட்டிலேயே தவறிட்டாராண்டா. ஏற்கனவே கார்த்திகா வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னு சொல்றீங்க, கார்த்திகா வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நீ கூட பாத்திருப்பாப்பா, கார்த்திகா கொஞ்ச நாளாவே இங்கதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஆமான்னு அவங்க ஏதோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லப்பா கார்த்திகா வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை. இங்கிருந்து கார்த்திகா போன கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கார்த்திகாவோடைய நகையெல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து பயங்கரமா கார்த்திகாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கார்த்திகா நம்ம கிட்ட சொல்லாமே மறைச்சிருந்திருக்குப்பா. அதுக்கு கார்த்திகா வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து கார்த்திகா கிட்ட பேசவே கிடையாதா. கார்த்திகா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கு. கடைசியில விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் கார்த்திகா இங்கே வந்து இருந்திருக்குப்பா. இப்படி பல பிரச்சனைல தான் கார்த்திகா வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையில நானும் இருந்தேன். அவர் மனசு மாறி கார்த்திகாவை ஏத்துக்கிறவாருன்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு இப்ப இப்படி ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் நடேசன் நினைக்கிறாரு, அன்னைக்கு மட்டும் அவ அப்படி தடுக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு அந்த பிள்ளை உன்னைய கட்டிட்டு நல்லா இருந்திருக்கு மேடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் தங்கச்சி மக கார்த்திகாவை நினைச்சு வருத்தப்படுறாரு. வாழ வேண்டிய வயசு அந்த பிள்ளை, வாழ வேண்டிய வயசுல இப்படியா தாலியை பறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ளா வேதனை. சரின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம கார்த்திகா வீட்டுக்கு நடேசன் கிளம்புறாரு. வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். நடேசன் வராரு. வீட்டுக்குள்ள போமா வேணாமான்னு சொல்லிட்டு வாசல்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உள்ள போறாரு. இங்க கஸ்தூரி வீட்டுக்காரு, நடேசனுடைய அண்ணன், கார்த்திகா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க. நடேசன் உள்ள வரவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுகவும், அப்பதான் நடேசன் கஸ்தூரியோடைய கையை பிடிச்சு, சரி ஒன்றும் விடு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கஸ்தூரிக்கு ஆறுதல் சொல்ல, இங்க கஸ்தூரியும் பார்த்தா அண்ணன் வந்து ஆறுதல் சொல்லவும்,
இங்க நடேசனுடைய கையை பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க. அன்னைக்கு உன் மகனுக்கே கார்த்திகாவை கட்டி வச்சிருந்தேனா இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் நடேசனும் வருத்தப்படுறாரு. அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, அந்த பிள்ளைதான் சேர மாமான்னு சொல்லி சேரன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துச்சு. நீங்க தான் கௌரவ குறைச்சல் குடும்ப பகை அது இதுன்னு சொல்லி 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ண விடாம தடுத்து அவசரமா ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைக்கு கட்டி வச்சீங்க. இப்ப அந்த பிள்ளைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அந்த பிள்ளை நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்காம நீங்க பார்த்து வச்ச வாழ்க்கையும் கிடைக்காம நட்டாத்துல இப்ப அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நிக்குது. வாழ வேண்டிய வயசுல தாலியையும் பறி கொடுத்துட்டு இப்படி விதவ கோலத்துல அந்த பிள்ளை நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளையோடைய ஆசையை கேட்டு சேரனுக்கு கட்டி வச்சிருந்தீங்கன்னா சேரன்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா சேரன் தங்கமான குணத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சேரன் எப்படிப்பட்ட பையனு. அவனுக்கு உங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு அந்த கார்த்திகாவை கட்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா இருந்திருக்கும். இனிமேல் எப்படி நடக்குதெல்லாம் கார்த்திகாவை எப்படி சேரன் கட்டிக்கிருவான்? 1000 தான் இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தவ இப்ப தாலியையும் பறி கொடுத்து நிக்கிறான். 2ஆம் தாரமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. சேரனுக்கு நல்ல பையன்தான், ஆனா அவன் அதுக்காக கார்த்திகாவை கட்டிக்கிடுவானா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கஸ்தூரி காதுபடவே பேச அப்பதான் கஸ்தூரிக்கு தோண ஆரம்பிக்குது, சேரனும் இன்னும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கான், கார்த்திகாவும் வாழ வேண்டிய வயசுதான், கார்த்திகாவுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சு, கார்த்திகாவுடைய வாழ்க்கையே பறிபோச்சு, ஏன் சேரனுக்கு நம்ம கார்த்திகாவை கட்டி வைக்க கூடாது, நம்ம சொன்ன சேரன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கு தோண ஆரம்பிக்குது. எப்படியாவது சேரனுடைய கால் கையில விழுந்தோ நடேசனுடைய கால் கையில விழுந்தோ எப்படியாவது மொத்த குடும்பத்தையும் சம்மதிக்க வச்சு கார்த்திகாவை சேரனுக்கு கட்டி கொடுத்துடணும், கார்த்திகா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி மனசுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா கார்த்திகா என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அதெல்லாம் இங்க கஸ்தூரி நினைக்கவே இல்லை. எப்படியாவது கார்த்திகாவை சேரனுக்கு கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரிக்கு தோணுது.